மாணவர்களுடைய அந்த போராட்டத்தை நாம் உண்மையிலே நம்ம மதிக்கிறோம். பட் சில பேர் இதுக்குள்ள புகுந்து முதலமைச்சருக்கு எதிராக, முதல்வருக்கு எதிராக இதை வந்து திருப்பணுன்ற முயற்சிகளை ஈடுபட்டாங்கன்னா அதையெல்லாம் அரசாங்கம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அப்படி ஹேண்டில் பண்ணும். கொடுக்கல அப்படி மிக தெளிவாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இது தொடர்பாக தன்னுடைய இணையதளத்தில் பதிவிட்டுட்டாரு. அந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களின் கோரிக்கைக்கு வந்து நாங்கள் நியாயமாக ஆதரவு தெரிவிக்கிறோம்னு சொல்லியிருக்காரு. அதே போல ராகுல் காந்தி அவர்கள் மீது நடத்தப்பட்ட அந்த விஷயங்களுக்கு எல்லாமே மாண்புமிகு முதலமைச்சர்கள் வந்து அதற்கான நிலைப்பாட்டை அவர் சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே நாங்கள் என்ன நிலைப்பாட்டில் இருக்கோம், இந்த நீட் தேர்வில் இந்த நீட் தேர்வை வந்து முற்றிலுமாக அகற்ற வேண்டும், அதற்கு கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வரணும், மாநில பட்டியலில் கொண்டு வரது தான் நிரந்தர தீர்வாக இருக்கும்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இது எல்லாமே அந்த நிலைப்பாட்டை மிக தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதற்காக நம்ம முயற்சிகள் நிச்சயமாக ஈடுபடுவோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. டெல்லியில ஃபேர் நீட்காக போராடுறாங்க, இங்க தமிழ்நாட்டில் நம்ம வந்து பேன் நீட் தான் போராடுறோம். அதுவும் இவங்க திமுக வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அதை எப்படி பார்க்க? அதுதான் நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோமே, நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டை தான் சொல்லிட்டோம். நீட் வந்து நீட் வந்து தேவை கிடையாது, நீட்டை வந்து அகற்றணும் அப்படின்னு தான் சொல்லிட்டோம். அது கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர எங்கள் முதலமைச்சர் தெளிவான விஷயங்களை சொல்லிட்டாரு. அதை தாண்டி வந்து தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் வந்து மாணவர்களுடைய அந்த நோக்கத்தை நம்ம உண்மையிலே மதிக்கிறோம், மாணவர்களுடைய அந்த போராட்டத்தை நம்ம உண்மையிலே நம்ம மதிக்கிறோம். பட் சில பேர் இதுக்குள்ள புகுந்து முதலமைச்சருக்கு எதிராக, முதல்வருக்கு எதிராக இதை வந்து திருப்பணுன்ற முயற்சிகளை ஈடுபட்டாங்கன்னா அதையெல்லாம் அரசாங்கம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அப்படி ஹேண்டில் பண்ணும். நன்றி. அதெல்லாம் முதலமைச்சர் சொல்லுவார்.